ரொம்ப நாள் ஆசைய ஸ்ருதிஹாசன் அவங்க இப்ப நிறைவேற்றி இருக்காங்க. தென்னிந்திய சினிமாவில இருக்க கதாநாயகிகள்ல ரொம்ப தைரியமான ஒரு நடிகை அப்படின்னா ஸ்ருதி அவங்கள சொல்லலாம். சொந்த உழைப்புல எனக்கு ஒரு வீடு வாங்கணுங்கிறது தான் ஆசை அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரியே இப்ப ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. தன்னோட அப்பா கமல்ஹாசன் அவர்கள் இந்திய சினிமாவில எல்லா மொழிகள்லயும் பெரிய நட்பு வட்டம் இருந்தாலும் அதனால சினிமாவில தான் நினைக்கிற படத்துல எளிதா கமிட் ஆகி விட முடியும் அப்படிங்கிற எல்லா வசதியும் இருந்தாலும் எனக்கு எதுவுமே தேவையில்லை, என்னோட முயற்சியால சினிமாவுல எனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கணும்னு ரொம்பவே தைரியத்தோட பயணிச்சு வராங்க. எனக்கு சொந்தமா வீடு கூட இல்ல, நானே மும்பையிலோ ஹைதராபாத்லயோ வாடகை வீட்டுல தான் இருக்கேன்னு தெரிவிச்சாங்க. இப்படி இருக்கப்ப ஸ்ருதிஹாசன் அவங்க சென்னையில தனக்கென தனியா சொந்த வீடு ஒன்ன வாங்கி இருக்காங்க. இதோட கிரகப்பிரவேசம் ரொம்ப சிறப்பா நடைபெற்று முடிஞ்சிருக்கு. கிரகப்பிரவேசத்தை ரொம்ப ஆடம்பரமா செய்யாம முழுக்க முழுக்க தன்னோட நெருங்கிய தோழிகளை மட்டுமே வச்சு ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்காங்க. இந்த கிரகப்பிரவேசம் தொடர்பான புகைப்படங்களை ஸ்ருதிஹாசன் அவங்களுடைய தோழி ஒருத்தவங்க அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. சொந்த மண்ணுக்கே திரும்பி வந்துட்டாங்க, சென்னையில புது வீடு வாங்கியதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இந்த கேப்ஷனோட வாழ்த்திருக்காங்க. இவங்களுக்கு வாழ்த்துக்கு நன்றிய ஸ்ருதிஹாசன் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அந்த பதிவை ரீபோஸ்டும் பண்ணிருக்காங்க. சில புகைப்படங்களை இன்ஸ்டா ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல கமல்ஹாசன் அவர்களை காணல அப்படிங்கிற கேள்விய கேட்டிருக்காங்க. ஏன் முதல் முறையா நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்துக்குள்ள போகும்போது கமல் சார் அந்த இடத்துல உங்க கூட இல்ல, சொந்தமா நீங்க வீடு வாங்கியிருக்கீங்க, அப்ப உங்க கூட அவர் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் அவங்களுடைய மகள் அப்படிங்கிற அடையாளத்தை தாண்டி தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க ஸ்ருதி. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 மொழிகள்லயும் முன்னணி நடிகையா வலம் வராங்க. நடிகை மட்டும் இல்ல, திறமையான பாடகி, இசையமைப்பாளர், இப்படி பல முகங்களை கொண்டவங்க. சினிமாவிலையும் இசையிலையும் தொடர்ந்து தன்னோட முத்திரையை பதிச்சு வராங்க. ஸ்ருதிஹாசன் ரொம்பவுமே தைரியமான நடிகை அப்படிங்கறதுனால பல சவாலான கதாபாத்திரங்களுக்கு அவங்களையே தேர்வு செஞ்சிருக்காங்க. பேட்டிகள்ல எனக்கு சொந்த வீடு கூட இல்லைன்னு அவங்க வேதனையோட சொன்ன அந்த விஷயத்த வச்சு இப்ப அவங்களோட இந்த ஆசை நிறைவேற்கிற புகைப்படங்களை சமூக வலைதளங்கள்ல எடிட் பண்ணி இதை விட வேற என்னங்க சந்தோஷமா வேணும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. அந்த புகைப்படங்கள் எல்லாம் கூட சமூக வலைதளத்துல ரொம்பவே லைக் வாங்கிட்டு இருக்குங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா, அரசியல் தகவல் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.